ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமாவா இல்லைங்களாங்க? அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று யாக்கோபின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. ஆமாவா இல்லைங்களாங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பெரிதான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து வழி நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணலாம். தெய்வன் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணராக இருக்கிறபடியினாலே அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ண தேவன் நமக்கு கிருபை செய்வராக. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி சத்தமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நீயாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும்.
உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா, தினம் தினம் அற்புதம் செய்வீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்வீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்வீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹalleluya. சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களுடைய தேவை என்ன என்று அறிகிறதுக்கு முன்பாக, என்னுடைய தேவை என்ன என்று அறிகிறதுக்கு முன்பாகவே அதை நிறைவேற்றி நம்மை மகிழ செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை மகிழ செய்கிற தேவனா இருக்கிறாருங்க. சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில் ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் செய்த ஒரே ஒரு தியாகமான ஒரு செயல் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதுதான் அவர் நமக்கு செய்த மிகப்பெரிய சிலாக்கியம், மிகப்பெரிய சிலாக்கியம்.
எவரும் நினைத்து பார்க்க முடியாத, இன்னும் கொஞ்சம் போய் எவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு செய்திருக்கிறார். ஆமாவே இல்லைங்களாங்க? யாராவது நமக்காக எனக்காக தண்டனை ஏற்றுக்காங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பாடுகளை, அவமானங்களை, இன்னும் சொல்ல போனா முகத்துல துப்பி அவரை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்தினாங்க. அது எல்லாத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் துடை தெரிந்து விட்டு, என்னுடைய நோக்கம் பெருசு, என்னுடைய ஜனத்திற்காக நான் செய்கிற காரியம் ரொம்ப பெருசுன்னு சொல்லி சிலுவையில உங்களுக்கும் எனக்கும் வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவர், அதற்கு முன்பாக நடந்த காரியத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாவா இல்லைங்களாங்க? ஆக்சுவலாக சொல்ல போனால் கர்த்தர் இன்னைக்கு தான் அவரை பிடிச்சாங்க, மறுகிற ஞாயிற்றுக்கிழமை தான் உயிரோடு எழுந்தார் அப்படின்றதுக்கான எந்த சான்றும் இல்லை. ஆனால் அதை நினைவு கூறும்படிக்காக கர்த்தர் உங்களை என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா! இது ஒரு பாரம்பரியமான ஒரு காரியம் இல்லைங்க. தயவுசெய்து இது பிடிச்சிக்காதீங்க. இது பாரம்பரியமான ஒரு காரியம் இல்லை, இதை பிடிச்சிக்காதீங்க. கர்த்தர் செய்த அதிசயங்கள், மரணத்தில் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் அதிகம். அதுவும் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணுன்றது தான் அவருடைய பெரிதான ஆசை. ஆமாவா இல்லைங்களாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா! உங்களுக்கு முன்னாடி காலி சாதி இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை நிரப்பிக் கொள்ளுங்கள். தயவுசெய்து நிரப்பிடுங்க. இதுக்காக நான் சொல்லக்கூடாது, சரிங்களா? கர்த்தர் நமக்கு பார்வையை நல்லா கொடுத்துருக்கிறாரு, நடக்கிறதுக்கு நல்ல காலை கொடுத்துருக்கிறாரு, தூக்கிறதுக்கு நல்ல கையை கொடுத்துருக்கிறாரு. இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைஞ்சு செஞ்சு நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்துருவீங்க நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஆமென். ஆமாவே இல்லைங்களாங்க? கர்த்தர் நல்லவர். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார். எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம்.
செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை நான் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளா. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானும் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை மீட்டாரே சாபத்திலிருந்து. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் சாபமிய மீட்டாரே சாபத்திலிருந்து. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலி
பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி பார், எண்ணி பார். எபினேசர் செய்த நன்மைகளை. கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இப்படி ஒரு காரியத்தை செய்யாம போயிருந்தாருன்னா, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எப்படி முடிந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நிற்கலாமா? நாம் அவரை கூப்பிடுவதற்கு முன்னமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் என்னவென்று அறிந்து உங்களுக்கு எனக்கு பதில் செய்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் செய்த அந்த ஒற்றை காரியத்தினால இருளாயிருந்த இந்த உலகத்திற்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பாரமான இருதயத்திற்கு கர்த்தர் பாரத்தை நீக்கி சமாதானத்தை கொண்டு வந்தார். பிரச்சனையோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு கலங்கி கொண்டிருந்த இருதயத்திற்கு ஒரு லகுவான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொண்டு வந்த உங்களுக்கும் இன்னும் அழைத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை உங்களுக்காக செய்கிறவர். நம்ம நினைச்சு பார்த்தோமா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய பாவத்திற்காக மரிப்பார் என்று சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோமா? ஆனா கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஹல்லேலூயா. கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவர் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுப்பாருன்னா, நான் கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு சமீபமா இருக்கிறாரா இல்லையா, எனக்கு நன்மை செய்வாரா இல்லையா, என் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவாரா இல்லையா? சத்தமா ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துணிந்து தூக்கினீரே, துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே, உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது
உமது காருண்யத்தால் பெரியவனாகினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாகினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாகினீரே. எல்லாரும் சொல்லுங்களேன். துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர். உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரியச் செய்தி, இருளை பகலாக்கினீர். எனது விளக்கை எரியச் செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே ஒருத்தங்க நமக்கு நன்மை செய்த அந்த நன்மையை எந்த அளவுக்கு அதை இறுக பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாம துணை செய்வோமோ, கர்த்தர் உங்களுடைய என்னுடைய தாழ்மையில இருந்தே ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. உங்களையும் என்னையும் ஒரு அவமானமான ஒரு சின்னமாய் எண்ணப்படாதபடிக்கு தன் மேல அந்த அவமானத்தை சுமந்து கொண்டாரே.
நான் பாடுபடக்கூடாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நான் நம்புகிற கேடகம் நீர், விடுவிக்கிற தெய்வம் நீர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மேன்மையான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் எங்க மேல தங்கி இருக்கட்டும். கர்த்தர் எங்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிட போறதாயுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் நிறைவை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பி அருள பேசுகிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து உம்முடைய வார்த்தை வெளிவரும்படிக்காய் மாம்சமான இருதயங்களை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவரீர் உம்முடைய ஆவியினாலே நிறைத்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரத்தின் நிழலுக்குள்ளாக வைத்து உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. பிசாசுடைய எல்லா விதமான அந்தகார வல்லமைகளை இப்பொழுதே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். தேவரீ நீர் நல்லவர். எங்களுக்காக இப்படிப்பட்ட கிருபையை நீர் தந்து வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாமா?